தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். ஜனநாயகன் பராசக்தி. இந்த கிளாஷை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். ஆனால் விஜய் சாரோட ஃபேன்ஸ் பல பேரும் எஸ்கேவுக்கு எதிராக திரும்பி ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க, முக சுழிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி. அதெல்லாம் தேவையில்லைங்க. ஏன்னா எஸ்கேவே உங்கள் பாஷையில் சொல்கிறதா இருந்தால் சரண்டர் ஆகிட்டாருன்னு சொல்லலாம். அவரே ஓப்பன் ஸ்டேஜில் எல்லா விஷயத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டாப்ல. இதை பற்றியும் தாவேக்கா சார்ந்த சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ஜனநாயகன் ட்ரெய்லர், டிவிகே ட்ரெய்லர் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த படத்தில் ப்ரொடகனிஸ்டோட நேமே பார்த்தீங்களா, தளபதி வெற்றி கொண்டான். 3 வார்த்தையில் இருக்க முதல் எடுத்து எடுங்க, டிவிகே. இதுவே அந்த படம் சார்ந்து கட்சி எந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்தணும்னு அவங்க பிரயத்தனப்பட்டிருக்கான்னு லிட்டரலாக தெரியுதுங்க. சரி, ரைட்டு. இந்த ட்ரெய்லர் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிது, நான் இல்லைன்னு சொல்லலை. என்னதான் கேசரி சார்ந்த டச் இருந்தாலும், கேசரி தான் ரீமேக் அப்படின்ற விஷயம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகி இருந்தாலும் ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. அதில் எந்த மாற்று கருத்து எனக்கு கிடையாது மக்களே. அந்த ட்ரெய்லர் இந்த அளவுக்கு பார்த்து செதுக்கினவங்க ஒரு விஷயத்த பார்க்க தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரேம் வரும்ல, அது ட்ரெய்லரில் கவனிச்சிருப்பீங்க. நல்லா கெத்தா பிஸ்ட் படத்தில் துப்பாக்கியை கையில் எடுத்த மாதிரி விஜய் அவர்கள் துப்பாக்கி கூட நிற்கிற மாதிரி. அங்கே கார்னரில் கீழே பாட்டமில் பார்த்தீங்களா ஒரு ஸ்டார் சிம்பிள் மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க. தெரியுதா கண்களுக்கு? ட்ரெய்லரில் இருந்தது தான், அதுலேருந்து எடுத்தது தான் இது. ஆக்சுவலாக அது என்னன்னா, கூகுள் ஜெமினி AI இருக்குல்ல, இதில் நீங்கள் ஏதாவது ஷார்ட்டை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அது கூட சேர்ந்து வந்துடும். எடிட்டர் என்ன பண்ணியிருக்கணும், அதை தூக்கி இருக்கணும். அதை அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு சூப்பராக ட்ரெய்லரை பண்ணவங்க இந்த ஒரு விஷயத்த லேகாக விட்டுருக்காங்களே. இது என்ன ப்ரோ பெரிய தப்புன்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, இவ்வளோ பெரிய படம், இந்த அளவுக்கு மக்களை எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம், அந்த படம் சார்ந்து ட்ரெய்லர் வர்றப்ப இது போல விஷயங்களை உன்னிப்பாக கவனிச்சாகணும். ஓகே, மனுஷவங்கனாலே தப்பு பண்ணுறவங்க தான், பட் இனிமேல் இது போல தவறுகள் நடக்காமல் இருந்தால் சிறப்பாக இருக்கும் மக்களே. ஓகே, ஏன்னா மொத்தமாக அப்படி பார்த்து முடிக்கிறப்ப இது நான் வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்கும்போது தான் இதெல்லாம் தெரிய வரும்போது ஆஹா அப்படின்னு நம்மளுக்கே தோணுது. ஓகே, ஒரு தியேட்டரில் ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லரை நல்லா போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. ரசிகரெல்லாம் பார்த்து ஆர்ப்பரிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன நினச்சாங்களோ ஏது நினச்சாங்களோ தெரியல, அங்கே பராசக்தி படத்தோட பேனர் வைக்கப்பட்டிருந்துச்சுங்க. அந்த பேனரை பிடிச்சி கிழிச்சு விட்டாங்க பயங்கரமாக. விஜய் சாரோட ஃபேன்ஸ் தான் அங்கே கூக்குரல் இட்டுட்டு இருந்தது, ஃபுல்லாக ஆரவாரம் பண்ணிட்டு இருந்த ட்ரெய்லரை பார்த்து. அவங்கள சில பேர் பயங்கரமாக உணர்ச்சி மிகுதியில் இந்த வேலையை பார்த்து விட்டுருக்காங்க. இதைத்தான் முட்டாள்தனம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை சொல்கிறதுனால பல பேர் ஏன் பக்கம் திரும்பலாம். உண்மையை ஒருத்தராச்சும் பேசணுமே. ஒரு படத்தை பார்த்தோமா, கொண்டாடணுமா, வீட்டுக்கு கிளம்பணுமான்னு இல்லாமல் எதுக்கு இந்த முட்டாள்தனமான வேலைலாம் புரியல. என்ன விசுவாசத்துக்கான அவார்டை வாங்க போறீங்க? இது போல பண்ணிட்டப்பா அப்படின்னு விஜய் சார் கூப்பிட்டு பாராட்ட போறாரு. அவரே கடுப்பாவாரியா இது போல விஷயங்கள்லாம் பார்த்தா? எப்போதான் இது போல சில பேர் திரும்ப போறாங்கன்னு தெரியல. எதுக்காக இதை சொல்றேன்றது இப்போ உங்களுக்கு புரியும். அவங்க கோடிகளில் சம்பாரிச்சுட்டு போயிடுவாங்க, யாரா இருந்தாலும் சொல்றேன். ஆனால் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு சம்பளம்ன்ற விஷயம் உங்களால் எந்த அளவுக்கு பெருசாக ஈட்ட முடியும்? நிறைய பேர் வேலையே இல்லை. அப்புறங்குது இதெல்லாம். ஜனநாயகன் படத்தில் நடிச்சிருக்காங்கல்ல, அவங்களோட சம்பளம் சார்ந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இந்த தகவலை உறுதிப்படுத்தப்படலை, பட் ஓரளவுக்கு உண்மைக்கு நெருக்கமாக தான் இருக்குது. அதை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் ஒட்டுமொத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 380 கோடி ரூபாய். எவ்வளோ? 380 கோடி ரூபாய். விஜய் சாரோட சம்பளம் மட்டுமே 220 கோடி ரூபாய்னு இப்போதைக்கு சொல்லப்பட்டு இருக்கு. 1 கோடி நம்ம வாழ்நாள் முழுக்க ஒன்றா பார்த்துட முடியுமா? ஓகே, ரைட்டு. வினோத் அவர்களுக்கு படத்தோட டைரக்டர் 25 கோடி ரூபாய் சம்பளம். அனிருத் அவர்களுக்கு 13 கோடி ரூபாய். படத்தோட வில்லன் இருக்கார்ல பாபி டியோல், இவருக்கு பிளஸ் பூஜா, இவங்களுக்கு தலா 3 கோடி ரூபாய் ஆளுக்கு. மமிதா பைஜுவுக்கு 60 லட்சம் ரூபாய்ன்ற மாதிரி டாக் இருக்கு. நம்ப முடியாத சம்பளமா இருக்குல்ல, இது ரொம்ப குறைவா. மேபி மலையாளத்துலேருந்து வந்தாங்களோ என்னவோ, இந்த அளவுக்கு சேலரி கம்மியாக வாங்கினாலும் என்னவோ தெரியல. இப்படி எல்லாமே சேர்த்து தான் இந்த படம் சார்ந்து ஒரு பக்கம் போட்ட காசு எடுக்கிற விஷயமும் பெருசாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, படத்தை பார்த்து கொண்டாடிட்டு போனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை விட்டு அந்த நேரத்தில் ஏன் இவரோட போஸ்டர், இந்த படத்தோட பாட்டு, அது இதுன்னு சொல்லி அங்கே சண்டை போட்டு நிற்கிறது. இதை ஏன் இப்போ நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா, படம் ரிலீஸ் டைமில் இன்னும் இதெல்லாம் உக்கரமாக இருக்கும். அதெல்லாம் வேணாம் ஐயா, முட்டாள்தனமான விஷயம். இது போல் பேனர் கட்டுற அது கட்டுற இதுக்கிட்ட உயிரெலாம் போச்சு பார்த்துருக்கோல, அந்த கருமெல்லாம் இதோட விட்டு போங்க. ஒரு நடிகரை பிடிக்குதா கொண்டாடுங்க, தப்பில்லை. ஆனால் அந்த கொண்டாடுறதுக்கு ஒரு வரம்பு இருக்குது, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பராசக்தி வர்சஸ் ஜனநாயகன் இந்த இஷ்யூக்கு வருவோம். நம்ம ரிஷப் ஷெட்டி இருக்கார்ல, காந்தாரா படத்தில் நடித்து இயக்குன அவர் தான் ரிஷப் ஷெட்டி. அவர் இந்த பராசக்தி படத்தோட ட்ரெய்லர் வெளியாச்சுல, அதை பார்த்துட்டு அமேசிங்காக இருக்கிறதா அவர் ஒரு பதிவை போட்டிருக்காருங்க. பெரும்பாலும் நிறைய படங்களுக்கு இது போல பெரிய பெரிய ஆட்கள் பதிவு வருமானு கேட்டீங்கன்னா டவுட் தான். ஒன்று, அந்த ட்ரெய்லர் அவங்கள மட்டும் கவர்ந்துருக்கும் போது அந்த பதிவை போட்டு பார்த்துருப்போம்.
இல்லையா? மேல இருந்து அண்ணா கேட்குறாங்கனாக்கா அவங்களுக்காக நம்ம பண்ணி கொடுப்போம். இது ரெண்டுத்துல ஒன்று மட்டும்தான் ரிஷப் ஷெட்டி இந்த பதிவு சார்ந்து போட காரணமா இருந்திருக்கும். ஏன்னா இந்த பராசக்தி படம் அப்படின்றது தமிழ் மட்டும் பேஸ் பண்ணுன்னு பல பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. திராவிடத்தை தான் முதல்ல அது பேஸ் பண்ணி நிற்குது. அதுக்கப்புறம் தான் தமிழ் சார்ந்த விஷயங்கள் பெருசாக இருக்கும். இதை நம்ம விவாதமாக கொண்டு போனால் பல விஷயங்களை பேச முடியும். அதுக்கு நேரம் இருக்காது. உங்களுக்கே புரிஞ்சிருக்கேன்னு சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஆனால் எது எப்படியோ தமிழ் சார்ந்த ஒரு படமாக இப்போ கொண்டு வராங்களே, அது வரைக்கும் எனக்கு ஒரு மன திருப்தி, அவ்வளோதான். ஸோ ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இங்கே இருக்கிற பிரபலங்களும் பராசக்தி ட்ரெய்லர் சார்ந்த ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி திராவிடன்ற ஒரு சித்தாந்தம் இருக்குன்ற விஷயத்த எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸ்ரீலீலா இந்த பராசக்தி படத்தில் நடிச்சிருக்காங்களா அந்த நடிகை. இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்களே என்னவோ, ஆனால் பல பேர் இதை எடுத்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இதைத்தான் சொன்னாங்க அப்படின்ட்டு. அவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் ஸ்ரீலீலா சொல்லி நான் இது வரைக்கும் கேட்கல. ஆனால் மற்றவங்க ஒரு பதிவு போட்டுட்டு இருக்காங்களே, அதன்படி பார்த்தீங்கன்னா பராசக்தியில் என்னோட நடிப்பை பார்க்கறதுக்காக நீங்கள் தேட்டருக்கு வாங்க. அது முடியாமல் போச்சு அப்படின்னா பகவதன் கேசரியில் என்னோட நடிப்பு இருக்கும், அதை போய் பாருங்க அப்படின்னு இவங்க சொன்னதை ஒரு தகவலை பல பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதே இன்னொரு தரப்புல ஏங்க அவங்க அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க அப்படின்றாங்க. ஆனால் இன்னொரு தரப்பு பெரும்பாலும் இல்லை அப்படிதான் சொன்னாங்க. அவங்க பகவந்த் கேசரி படத்தில் இவங்க தான் நடிச்சிருப்பாங்க, ஸ்ரீலீலா தான். ஓகேவா? மமிதா பஜ் பண்ணியிருக்கான ஒரு கேரக்டர் இந்த ஜனநாயகன் படத்தில். இந்த படத்தில் தெலுங்குல அந்த கேரக்டர் பண்ணவங்க இவங்க தான். ஸோ இவங்க இந்த விஷயத்த பேசவே தான் பல பேருக்கும் ட்ரிகர் ஆகிட்டதா இப்போ ஒரு வாரம் போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவில் வந்துடும் இவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே வீடியோவோடய இப்போ இன்றைக்கே வெளியிடுறாங்க எல்லாத்தையுமே. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த டாக்குன்றது தான் தேவையில்லாத ஒன்றா இருக்குல்ல. ஓகே, இதெல்லாம் வெறும் ஆரம்பம் மட்டும்தாங்க. இந்த 2 படங்கள் கிளாஷ்ன்ற விஷயம் அப்படியே நெருங்க இது மாதிரி நடக்காத நிறைய விஷயங்களை கூட நடந்ததாக பல பேர் பேச ஆரம்பிப்பாங்க. நடந்த விஷயத்த கூட நடக்க வேணும்னு மாற்றி பேச ஆரம்பிப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்து மக்கள் நீங்கள் ஒரு பக்கம் முடிவு போயிடாதீங்க, ஐயோ இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு. ஏன்னா சோஷியல் மீடியாவில் வர்ற விஷயங்கள் 100% ஃபேக் எது ஃபேக்ட் எதுன்றதை பிரித்து பார்க்கவே முடியல. அதான் இப்போதைய காலகட்டம். இதைத்தான் நம்ம சிவானோட ஸ்டேஜில் சொல்லியிருக்காப்ல. இந்த பராசக்தி படத்தோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு பற்றின ஈவெண்ட்டு அங்கே தான் ஸ்ரீலீலா பேசுனாங்கன்னு அந்த ஒரு விஷயம் கோட் பண்ணாங்க. அது உண்மையாக போயானது இப்போ விவாதம் போய்கிட்டு இருக்கு, விட்டுருங்க. அதே ஸ்டேஜில் சிவகார்த்திகேயன் என்னென்னலாம் சொன்னார். ஒரு தலைவன் ஒரு தெளிவான விளக்கத்தையே கொடுத்துட்டாப்ல. எதுக்கு நாம ஃபுல்லாக பேசி முடிச்சிருவோம், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவோம் அப்படின்ட்டு. என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுமா சிவா ஸ்டேஜ்லேயே? ரிலீஸை முடிவு செஞ்சது என்னோட தயாரிப்பாளர் தான் விஷயத்த போட்டு உடச்சிட்டாருங்க. ஐயா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி தான் இந்த வார்த்தையில் பார்க்குறப்ப இருந்துச்சு. பராசக்தி படத்தோட ரிலீஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஜனநாயகன் படம் வரப்போகுது அப்படின்னு அந்த ஜனநாயகன் படத்தோட படக்கூட அறிவிச்சாங்களே, அப்போ உடனடியாக நான் என்ன பண்ணேன், என் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன், எங்க இது போல் நம்மளோட ரிலீஸ் டேட்டை மாற்றிக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ ப்ரொடியூசர் என்கிட்ட சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணார். இல்லை சிவா, ஜனவரியை பேஸ் பண்ணி தான் நம்ம பிஸ்னஸ் எல்லாத்தையும் கமிட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ஏப்ரல் மாதம் அது தள்ளி போயிட்டோனாக்கா எல்லாமே அடிபட்டுரும் அப்படின்னு அவர் சொன்னார். ஒரு ப்ரொடியூசராக அவர் சொல்கிற விஷயத்த நியாயமான விளக்கத்தை ஒரு ஆக்டராக நான் கேட்டுக்கிட்டு தாங்க ஆகணும். அதனால் நான் சரி அப்படின்னு சொல்லிட்டதா விளக்கம் முடிக்கிறார். அடுத்த விளக்கம், நான் உடனடி ஜெகதீஷுக்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. விஜய் சாரோட நடல் அவர் தான். ஜெகதீஷ் அவர்கள் கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருக்கு ஃபோன் அடிச்சிட்டேன். இது போல் நான் ஜெகதீஷ் அவர்கள்கிட்ட சொன்னேன், இது போல் சாரோட கடைசி படம் வருது, இந்த படம் கூட என் படமாக வர்றது சரியில்லைன்ற மாதிரி எனக்கே தோணுது, சார் என்ன நினைப்பார் தெரிலன்ற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஜெகதீஷ் அவர்கள் சரி இருங்க நான் சாரிட்ட பேசிட்டு வர அப்படின்ட்டு போனார். பேசிட்டு வந்து திரும்ப கால் பண்ணார். கால் பண்ணி சொன்னார், விஜய் சார் எனக்கு வாழ்த்து சொல்ல சொன்னாராம். இந்த விஷயத்தை யார் சொல்கிறா? சிவகார்த்திகேயன் ஸ்டேஜில் சொல்லியிருக்காப்புல. என் படமும் ரிலீஸ் ஆகுது அதே டைமில், அதனால் எனக்கு வாழ்த்து சொல்ல சொன்னார். ரிலீஸ் பண்ணிக்கிங்கப்பா, அதில் எந்த பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவரே சொன்னதா ஜெகதீஷ் இவருக்கு சொன்னதா சிவகார்த்திகேயன் இப்போ நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. இவ்வளோதான் எங்களுக்குள்ளே நடந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காருங்க. இதோட நிறுத்தலை. ஆனால் சில பேர் இதை மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. என்ன பண்ணுறது? சிலருக்கு வன்மம், சிலருக்கு வியாபாரம், அதனால் பேசுகிறதா சொல்கிறாரு. வன்மம்ன்ற சென்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்க சார்ந்து, வியாபாரம் இந்த சென்ஸ் இந்த யூடியூப்பில் வீடியோ சோஷியல் மீடியா வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அவங்க சார்ந்து யாரோ எதிர்த்தா பேசின விஷயங்கள் சார்ந்து அவர் இங்கே சொல்லியிருக்காப்புல. ஓகே, கோட் படத்துக்காக எனக்கு தொடர்ந்து நன்றி சொன்னவர் தான் விஜய் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவகார்த்திகேயன். கோட் படம் பார்த்துட்டு எஸ்கே கால் பண்ணியிருக்காராம். யாருக்கு? விஜய் சாருக்கு கால் பண்ணி படம் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது விஜய் சார் நன்றின்னு சொல்லிட்டு இருந்தாராம். அப்போ எஸ்கே எதுக்கு நான் நன்றி சொல்லின்னு கேட்கும்போது, எனக்காக அந்த கேமியோ பண்ணி கொடுத்தீங்களா படத்தில், இதுக்காக நான் உங்களை எப்போ பார்த்தாலும் நன்றி சொல்லுவேங்க, நன்றின்னு சொல்லிட்டே இருக்கலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் இவர்கிட்ட சொன்ன விஷயத்த அவர் ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணியிருக்காருங்க எஸ்கே. இதுதான் எங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்கிறதுன்னு சர்க்காசமாக சொல்லி முடிச்சிட்டாரு. இட் மீன்ஸ் அண்ணன் தான், தம்பி தான், இவருக்கு போட்டியெல்லாம் நான் கிடையாதுன்ற விஷயத்த அவர் அங்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல. இதுக்கப்புறம் உள்கத்தொன்று வச்சாரு பாருங்க. ஜனவரி 9ஆம் தேதி எல்லாரும் ஜனநாயகன் படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்ணிடுங்க. ஏன்னா 33 வருஷம் நம்மளை மகிழ்விச்ச ஒரு கலைஞரோட கடைசி படம், அதை விஜய் சாரோட கடைசி படம். அடுத்த நாள் பராசக்தி படம் பார்க்க வாங்க, அங்கே அந்த படம் பார்த்தோம், நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல்னு சொல்லியிருக்காரு. புரிகிறதா? சினிமா சார்ந்து பார்த்துட்டோம்,
அப்படியே கொஞ்சம் அரசியல் பக்கமாக போயிடுவோமே. தாவேக்கா இஷ்யூ ஆச்சு. இப்போ காங்கிரஸ் திமுகவோடு இணைஞ்சி தொடர்ந்து தேர்தலை சந்திப்பாங்களா இல்லையா அப்படின்ற கேள்வியை மக்கள் எழுப்ப வேணாம். காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் இருக்காங்களே, அவங்களே பெருசாக எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒரு பகுதியா காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் இருக்கார்ல, இவர் சில விஷயங்களை இப்போ அடுக்கி இருக்காருங்க. ஏக்கம் இருக்காதா அப்படின்னா, 58 வருஷங்கள் ஆகுது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சி. ஒரு காலத்தில் காங்கிரஸ் தான் ஆண்டுகிட்டு இருந்துச்சு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் திமுக அதிமுக மாறி மாறி ஆள ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆதங்கம் அந்த கட்சிக்கு இல்லாமல் இருக்கும். தொடர்ந்து நம்ம கூட்டணியிலே இருக்குமே, பெருசாக நம்மளால பவர்லாம் இங்கே செலுத்த முடியும்னு சொல்லிட்டு அந்த ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் பல விஷயங்கள் சொல்லியிருக்காப்ல. எதாச்சியா பார்த்தீங்களா, பராசக்தி படத்தில் கூட பல விஷயங்கள் பேசப்படுது. அதில் கொஞ்சம் கொஞ்சம் காங்கிரஸ் எதிராக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. படம் பார்த்து முடிச்சா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த நேரத்தில் இந்த கூட்டணி சார்ந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக வேற மாதிரி போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன சொல்கிறாப்புல இவர், கூட்டணி இல்லாமல் தமிழகத்தில் யாருமே ஜெயிக்க முடியாது. அதே நேரம் இப்போ அதிகாரம் மட்டும் கிடையாது, அதிகார பகிர்வை பற்றியும் விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காரு. தாவேக்கா என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கும் காங்கிரஸ் இது போல ஸ்டேட்மெண்ட்டை பெருசாக விட்டதில்லை. ஆனால் இப்போ விட்டுருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அழுத்தத்தை திமுக இறங்குற மாதிரி தான். இது போல் நாங்கள் கேட்குற தொகுதிகளை கொடுங்க, அதுக்கப்புறம் இந்த தொகுதிகளோட எண்ணிக்கை அதிகப்படுத்துங்க, இதெல்லாம் தாண்டி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க. இந்த விஷயத்த அவங்க கேட்குற மாதிரி தான் இப்போ வெளியாக இருக்குங்க அவரோட ப்ரொஜெக்ஷன். ஸோ தாவேக்கான்ற ஒரு காயை நகர்த்தி திமுக சார்ந்த அழுத்தத்தை காங்கிரஸ் இப்போ அதிகமாக இறக்க ஆரம்பிச்சிருச்சோ, இப்படி போயிட்டு இருக்க விஷயம். ஒரு பக்கம் அண்ணன் செல்வ பெருந்தகை இருக்கார்ல, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர், அவரோட மோட்டிவே இந்த கூட்டணி உடையாம பார்த்துக்கிறது, திமுக காங்கிரஸ் கூட்டணி. ஆனால் இதே முனைப்பில் காங்கிரஸில் இருக்க எல்லா நிர்வாகிகளும் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுதான் உண்மை, அது வெளிப்படையாக தெரியுது. இந்த அரசியல் கலவரங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய அப்டேட்டும் கிடச்சிருக்கு, அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன், தெளிவாக சொல்லிடுறேன். இதனால தான் இது நடந்துச்சுன்னு இது வரைக்கும் எந்த அதிகாரியும் அரசு தரப்பில் விளக்கெல்லாம் கொடுக்கப்படலை. பொதுவாக டிரான்ஸ்ஃபருக்கு விளக்கெல்லாம் கிடைக்காது, ஆனால் பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் நிறைய அசம்ஷன்ஸ் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இருக்கு, புதுச்சேரியில் இந்த டிவிக்கு ஈவெண்ட் ஒன்று நடக்கும்போது புஷி ஆனந்த் உட்பட சில தாவேக்கா நிர்வாகிகள் கிட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பயங்கரமா மூஞ்சி காமிச்சா ஞாபகம் இருக்கா? என்ன இது போல நடக்குதுன்ற மாதிரி ஷவுட் பண்ணி அவ்வளோ பேர் கரூரில் இறந்துருக்காங்க. திரும்ப அது போல அசம்பாவிதம் நடக்க விடக்கூடாது, இது போல தான் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும், இத்தனை நாட்கள் மட்டும் தான் அனுப்பணும், பாஸ் என்ன உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்ற மாதிரி அவ்வளோ விஷயங்கள் ரொம்ப ஹை பிச்சில் கத்துறாங்க. ஞாபகம் இருக்கா? ஏஷா சிங் அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை எஸ்எஸ்பி. இவங்க 2024 வருஷத்துல இருந்து புதுச்சேரியில் சர்வீஸ்ல இருந்தவங்கன்னு சொல்றேன், புரிஞ்சிருக்கும். இப்போ அவங்க புதுச்சேரியில் கிடையாதுங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இஷா சிங்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. பல பேரும் பல விமர்சனம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு தரப்பு என்ன சொல்லுது, இல்லைங்க பாஜகவுக்கு தான் தாவேக்கா ஃபுல்லாக வேலை பார்க்குது, அப்படி இருக்கிறப்ப தாவேக்கா கூட்டத்தில் அவங்க இந்த அளவுக்கு ஷவுட் பண்ணதுனால தான் இது போல் அவங்கள பாஜக இட் மீன்ஸ் மத்திய அரசு அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு எதிராக ஆக்ஷன் ஈடுபடுறாங்கன்னு இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி சார்ந்து மாநில கட்சி சார்ந்து இன்னொரு பக்கம் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் சொன்ன அசம்ஷன்ஸ் பல வகையில் அடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு தரப்பு வீடியோ மட்டும் பார்த்துட்டு இது போல ஆதங்கத்தை முன்வைக்கிறீங்களா, ஏதோ அவங்க கத்துறாங்கன்னு. இதே அதிகாரி தான் வாங்க வாங்க வாங்கன்னு டிவிக்கு கூட்டத்துக்கு பல பேரையும் அழைச்சாங்க. அந்த வீடியோ யாருமே பெருசாக பார்க்கல. இன்ஃபேக்ட் தாவேக்காவினர் பல பேர் இவங்களுக்கு யாராவது திரும்பினாங்க, என்ன இது போலாம் கத்துறாங்க, பிஹேவ் பண்ணுறாங்கன்னு. ராஜா இப்படி தான் அவங்க பண்ணணும், ஒரு அதிகாரி இப்படி தான் இருக்கணும். அவங்க அந்த நேரத்தில் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணி பாலிஷாலாம் போனாங்கனாக்கா அதுக்கப்புறம் எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா ஆப்போசிட்லரும் கை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க, போலீஸ் தாங்க அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் யாரை குத்தம் சொல்லுவீங்க? ஸோ அதிகாரி இப்படி தான் இருக்கணும். அவங்க ஒன்றும் கடமையை தாண்டிலாம் செயல்படலையே. இந்த அளவுக்கு அலோவ் பண்ணப்பட்டிருக்குன்னா இது மட்டும் போதுங்க, அதுக்கு மேலே வேணான்ற விஷயத்தை தான் அந்த கூட்டத்தில் சத்தமாக அவங்க பேசணுன்றதுக்காக பேசினாங்க. அதுக்காக இவங்க சார்ந்த விமர்சனம்லாம் அந்த அளவில் பல பேர் அடுக்குனாங்க, அதில் தேவையில்ல விமர்சனம் மக்களே. பட் இப்போ ஒரே ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கிறது, இவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அது என்ன எதுக்கான காரணம்ன்றது சம்மந்தப்பட்டவங்க சொன்னால் மட்டும் தான் தெரியும், ரைட்டு? மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்க நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், சிவகார்த்திகேயன் அவர்கள் பயந்துட்டாங்க அப்படின்ட்டு சில பேர் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு மேடையில் பேசுனதை வச்சு அவர் பயந்துட்டாருப்பா விஜய் சாரோட ஃபேன்ஸு கிட்ட, விஜய் சார் கிட்ட அப்படின்னு பல பேர் பேசுகிறாங்க. இதை நான் பயமாக பார்க்கலங்க, பக்குவமாக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இதை நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.